நம்மளுக்கு ஆண் குழந்தையா இருந்தா என்ன? பெண் குழந்தையா இருந்தா என்ன? 2 குழந்தைங்களுக்கும் 2 விஷயத்த நீங்க பெற்றோர்கள் வந்து தெளிவுபடுத்தி வளர்க்கணுங்க. 1 சமுதாயத்தில உனக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அது நல்ல விதமா இருந்தாலும் சரி, கெட்ட விதமா இருந்தாலும் சரி, அத நீ எப்படி சமாளிக்கணும்? அத நீ அந்த விஷயத்த வந்து பேரண்ட்ஸ்ட்ட சொல்லி, அதுலேருந்து நீ எப்படி வெளில வரலாம்? அப்படிங்கிற அந்த பக்குவத்த சொல்லுங்கங்க. 2வது என்னன்னா, உன்ன மற்றவங்கலாம் என்ன நெனப்பாங்க? அவங்க இப்படி நெனப்பாங்க, இப்படி நெனைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வாழ்க்கைய நீ மூடி மூடி வாழாத. எதுனாலும் மற்றவங்களுக்காக வாழாத. நம்ம லைஃப் நம்மளுக்காக அப்படிங்கிற அந்த 2 பழக்கத்தையும் நீங்க குழந்தைங்களுக்கு சின்னதிலேருந்து ஊட்டி வளர்த்துட்டீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அதுதான் அவங்களுடைய பின்னாடி ஏதாவது ஒரு சூழ்நிலையில, ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா, அதிலேருந்து வெளியில வர முடியாம, தவிக்காம, அந்த சூழ்நிலையிலேருந்து பேரண்ட்ஸ் நம்மளுக்கு உதவுவாங்க. அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட உங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்கங்க. அதுக்கு நாமளும் ஒரு சொல்யூஷன் குடுத்து, அந்த பிரச்சனையிலேருந்து பிள்ளைங்கள வெளியில கொண்டுட்டு வரலாங்க. இன்னொன்னு வந்து அந்த குழந்தைங்கள்ட்ட அக்கத்துல எப்படி நெனச்சுப்பாங்கடா, இப்படி நெனச்சுப்பாங்கடா, நீ இப்படி படிடா, நீ செய்டா அப்படின்னு சின்னதுலேருந்தே எங்களுக்கு சொல்லிக் குடுத்து வளர்த்தீங்கன்னா தான், மற்ற எந்த பிரச்சனைனாலும் மத்தவங்க ஏதோ நெனச்சுப்பாங்களோ அப்படிங்கிற அந்த உணர்வோடையே வளருவாங்கங்க. அத மாரி அந்த ஹேபிட்டையும் பிள்ளைங்களுக்கு நீங்க வளர்க்குறத ரொம்ப 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 அவாய்ட் பண்ணணுங்க. இப்போ ஒரு பெண் குழந்தைய நாங்க கல்யாணம் பண்ணி குடுத்தீங்கன்னா கூட, அந்த குழந்தைங்க அங்க போய் வாழ்ற சிச்சுவேஷன நீங்க நீங்க அந்த பிள்ளைங்ககிட்ட மெதுவா எப்படி பக்குவமா கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ, அந்த குழந்தை அங்க சூழ்நிலையில நல்லா வாழுதா, நல்லா இருக்குதா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். சமுதாயம் என்ன நினைக்குது? நம்ம சமுதாயத்துக்காக அந்த குழந்தைய அதுக்குள்ளேயே சூழல்லயே வாழ விடுறதையும் நம்ம அவாய்ட் பண்ணணுங்க. இன்னொன்னு பசங்களும் தாங்க சரி, வெளியில போய் ஒரு ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்களோ, எங்க இருக்கிறாங்களோ, பையன் தானே அவன் பார்த்துப்பான் அப்படின்னு நீங்க இல்லாம, அந்த பையனுக்கு அங்க இருக்கிற இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அந்த அத சரி பண்ண நம்பளால முடியுமா? அப்படிங்கிறத பார்க்கணும். "டேய் இருடா, அப்படிடா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருடா" அப்படிங்கிற பசங்களான அப்படின்னு சொல்லிடாதீங்கங்க. பசங்களுக்கு ஒரு சூழ்நிலையில இருக்கவே பிடிக்கலப்பா அப்படின்னு உங்க பையன் வந்து உங்கள்ட்ட சொன்னா கூட, அந்த சூழல தெரிஞ்சுட்டு அந்த பிள்ளையுடைய சர்க்கம்ஃபரன்ஸ மாத்த பாருங்க. பெண்களுக்கும் அப்படிதான். நீங்க பெண்கள் வந்து உங்களுக்கு சொல்லும் பொழுது காது குடுத்து கேட்டுட்டு, அதுக்கு சின்ன சின்ன விஷயம் தான் நீங்க அட்வைஸ் பண்ணலாம். இல்ல ஒரு பெரிய ப்ராப்ளத்திலயோ, இல்ல அட்ஜஸ்ட் பண்ண முடியாத விஷயமா இருந்துச்சுன்னா, அதுக்கு நீங்க உடனே முடிவு எடுத்து, அந்த குழந்தைகளுக்கான சொல்யூஷன நீங்க கொடுத்து தாங்க ஆவணும். அப்படி கொடுக்கும் பொழுது, அந்த குழந்தைகள் வந்து தன்னை தற்கொலை முயற்சிக்கு ஈடுபடாத நிலைய நாம உண்டாக்கலாம். எந்த ஒரு குழந்தையும் வந்து பெற்றோர்கள் நம்மளுக்கு இருக்கிறாங்க, நம்ம எது சொன்னாலும் நம்மளுக்கு ஒரு ஆறுதலா இருப்பாங்க, அப்படின்னு அந்த மனசுல எந்த குழந்தை நினைக்குதோ, அந்த குழந்தை நிச்சயமா தற்கொலை முயற்சிக்கு போகவே போகாது அப்படிங்கிறது தாங்க உண்மை. அத மாரி எந்த ஒரு குழந்தை சமுதாயம் என்ன நினைக்கும், மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு யோசனை பண்ணாத குழந்தைகளும் நிச்சயமா அந்த தற்கொலை முயற்சிக்கு போகவே மாட்டாங்கங்க. அப்ப 2 விஷயம் நாம தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக்கிட்டு வளர்க்கணும் அப்படின்னா, அந்த எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், அத நாம உற்றவர்கள்ட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிற பண்பையும், 2வது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் மற்றவங்க என்ன நெனப்பாங்க அப்படின்னு யோசிக்காத அப்படிங்கிறது 2யும் கத்துக் குடுத்து வளங்கன்னா, உங்க குழந்தைய தற்கொலை முயற்சியிலேருந்து நீங்க பாதுகாக்கலாங்க. நன்றி. நாம குழந்தைங்கள ஆசை ஆசையா வளர்த்து, அதுங்க வேணுங்கிறதெல்லாம் கேட்டு, அதுங்க நல்லா இருக்கணும்னு நம்ம பணத்த இறைச்சி நம்ம செஞ்சு என்னங்க பயன்ங்க? அதங்களோட ஒரு கோழைத்தனமா நம்ம அதுங்கள வளர்த்துறதுனால, நம்மளுடைய லைஃபே போயிடுது. குழந்தைங்களுடைய லைஃபே போயிடுது இல்லைங்களா? கொஞ்சம் யோசிங்கங்க. குழந்தைங்கள சமுதாயத்துல எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக் குடுத்து வளர்த்தீங்கன்னா போதுங்க. வேற எதுவுமே தேவையில்லைங்க. பணம் வேணாம், காசு அதுங்கலாம் சம்பாரிச்சுக்குங்கங்க. நன்றி, வணக்கம்.